ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஆப்ரேஷனல் ரிசர்ச்சில் நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடில் அன்பேலன்ஸ் சம் பார்க்கலாம். போன வீடியோவில் பேலன்ஸ்டு ப்ராப்ளம் பார்த்துருப்போம், அதே நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடில். இப்போ அன்பேலன்ஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் இன் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் த டோட்டல் சப்ளை இஸ் நாட் ஈக்குவல் டு தி டோட்டல் டிமாண்ட், then it is you called as unbalanced transportation problem. என்ன சொல்கிறாங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து டோட்டல் சப்ளைவும் டோட்டல் டிமாண்டும் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. இதுவே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக இருந்திருக்கும். அதனால் இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு we have to balance such a problem and then apply the same method. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அன்பேலன்ஸ்டை நம்ம பேலன்ஸ்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு சம் ஃபஸ்ட்டு மாதிரியே போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் வீடியோ மாதிரியே போட ஆரம்பிக்கலாம். சேம் மெத்தட் தான். ஓகேவா? வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கலாம். ஃபைண்ட் தி ஸ்டார்டிங் சொல்யூஷன் ஆஃப் தி ஃபாலோயிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் யூஸிங் நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். இப்போ டோட்டல் ரோ வந்து 3 இருக்குது, டோட்டல் காலம் வந்து 4 இருக்குது. ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா, டோட்டல் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சப்ளை ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். டோட்டல் டிமாண்டை நான் எழுதியிருக்கேன் 160 + 150 + 190 இஸ் ஈக்குவல் டு 80 + 90 + 110 + 160. இது 3யும் நான் ஆட் பண்ணால் 500 வந்துச்சு. இது 4யும் ஆட் பண்ணால் 440 தான் வருது. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல். இப்போ நம்ம அன்பேலன்ஸ்டாக இருக்குது, நம்ம இப்போ பேலன்ஸ்டாக சேஞ்ச் பண்ணோம். இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால நம்ம டம்மி காலம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ டிமாண்ட் 500 இருக்குது, சப்ளை 440 தான் இருக்குது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 60 யூனிட்ஸ். சப்ளையில் தானே கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம டம்மி காலம் தான் க்ரியேட் பண்ணோம், சப்ளையில் தான். இப்போ டம்மி காலம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அந்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நான் கொஷின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன், டம்மி காலம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து டிமாண்ட் 500 இருந்துச்சு, சப்ளை 440 இருந்துச்சு. சரியா? அதனால் 500 - 440 போட்டால் ஓகேவா? இப்போ நம்ம சப்ளையில் தானே கம்மியாக இருந்துச்சு, இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ டம்மி காலம் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா காலமில் க்ரியேட் பண்ணால் தான் இங்கே அந்த 60 யூனிட்ஸ் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 500 கிடைக்கும், ஈக்குவல் ஆகும் அந்த சம். அப்போ தான் பேலன்ஸ்ட் ஆகும். ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், டம்மி காலம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு 60. ஓகேவா? 60 யூனிட்ஸ் அங்கே கண்டுபிடிச்சோம்ல, 60 யூனிட்ஸ் எடுத்து நான் இங்கே வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த சம் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். டோட்டல் demand equal to total supply. Total demand வந்து 160 + 150 + 190. Total supply எவ்வளோ இருக்குன்னா 80 + 90 + 110 + 160 + 60. இப்போ நீங்கள் கேல்சி வச்சு கால்குலேட் பண்ணால் 500 இங்கே வரும், இங்கேயும் சேம் 500 வரும். இப்போ இந்த சம் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக வந்ததுனால therefore the given problem is balanced. நம்ம இந்த சம்மை பேலன்ஸ்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நார்மல் மெத்தட்லேயே போட்டுக்கலாம். நார்த் வெஸ்ட் கார்னரில் பேலன்ஸ்டாக சேஞ்ச் பண்ணியாச்சுல, அதனால் ஸ்டெப் 1 போட்டுக்கலாம். ஸ்டெப் 1ல் என்ன பண்ணணுன்னா, முதல்ல கொஷின் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நான் கொஷின் எடுத்து எழுதிட்டு ஏன் இந்த கொஷின் எழுதியிருக்கேன்னா, மாடிஃபை பண்ண கொஷினை தான் எழுதணும். ஃபஸ்ட்டு இருக்க கொஷின் வந்து எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாதுன்னா அது அன்பேலன்ஸ்ட். இப்போ பேலன்ஸ்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொஷினை தான் எடுத்து எழுதிக்கணும். இதுதான் மாடிஃபை பண்ண கொஷின். ஓகேவா? இப்போ நான் கொஷின் எடுத்து எழுதிட்டேன். இதில் நார்த் வெஸ்ட் கார்னர் பார்த்திங்கன்னா இதுதான் நார்த் வெஸ்ட் கார்னர். ஓகேவா? இதில் இருக்க கரஸ்பாண்டிங் ரோவில் இருக்க டிமாண்ட் வந்து 160 இருக்குது, கரஸ்பாண்டிங் காலமில் இருக்க சப்ளையில் 80 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? மினிமம் வேல்யூ 80 தானே சின்ன வேல்யூ. ஓகேவா? இப்போ 80யை நீங்கள் அலோகேட் பண்ணணும். 80 அலோகேட் பண்ணிவிட்டு அதை சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 80 இங்கே போட்டிருக்க 80ல் 80 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 0 ஆகிடுமா? இங்கே 160ல் 80 போயிடுச்சுன்னா எவ்வளோ? இங்கே 80 ஆகிடும். ஓகேவா? அதை தான் இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். எக்ஸை தான் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோமா, எக்ஸு அது வந்து செல் 11. போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன்ல, இது செல் 11 12, இது 21 22 அந்த மாதிரி சொல்லுவேன்ல, அதுதான் செல் 11. அதில் மினிமம் வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள். எந்த 2 வேல்யூ இருக்குன்னா 161 இருக்குது, இன்னொன்று வந்து சப்ளையில் 80 இருக்குது. ஓகேவா? பார்த்துட்டேன். அதில் மினிமம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80.
அதை நான் அலோகேட் பண்ணுறேன். ஸோ அலோகேட் செல் 1 இங்கே 1 தான் எழுதணும், ஏன்னா நம்ம பிரிக்கலை, இங்கே பிரிச்சிட்டோம். ஓகேவா, அதனால் 1,1 எழுதியிருக்கோம். அதனால் அப்புறம் டிக்ரீஸ்டு 160/80. ஓகேவா, 160/80. இப்போது 160ல் 80 போயிடுச்சுன்னா எவ்வளோ? சேம் 80 தானே, அதை தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ செல் நம்பர் 11 இதுதான், இதில் தான் நான் அலோகேட் பண்ணியிருக்கேன் 80, அதாவது ஸ்மாலஸ்ட் வேல்யூ கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 80. ஸோ நான் 80 அலோகேட் பண்ணிவிட்டு அதை சப்ராக்ட் பண்ண போகிறோம். இந்த 80ஆல் டிமாண்ட், அதோடைய கரஸ்பாண்டிங் டிமாண்ட் அண்ட் சப்ளைவை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம், அதாவது மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ 80ல் 80 போயிடுச்சுன்னா 0. ஓகேவா, இப்போ 60ல் 80 போயிடுச்சுன்னா 80 தான், ஏன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை தான் நம்ம மைனஸ் பண்ணணும், இல்லைனா நம்மளுக்கு மைனஸில் ஆன்சர் வரும், அந்த மாதிரி வரக்கூடாது. ஓகேவா, இப்போ ஸ்டெப் 2. இப்போ இங்கே 0 ஆகிடுச்சுன்னா நான் போன சம்மில் வீடியோவில் சொன்ன மாதிரி என்ன ஆகும்? இப்போ 0 ஆன காலம் வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா, பேலன்ஸ் இருக்கிறத ஸ்டெப் 2ல் எழுதிக்கலாம். இந்த பேலன்ஸ் இருக்க இந்த காலம் கேன்சல் ஆச்சுல, பேலன்ஸ் இருக்கிறத நான் ஸ்டெப் 2ல் எழுதியிருக்கேன். ஓகேவா, இதில் நார்த் வெஸ்ட் கார்னர்னால் அது இதுதான். ஓகேவா, இது செல் 1 2. இப்போ நான் கரஸ்பாண்டிங் காலம் அண்ட் கரஸ்பாண்டிங் ரோவில் மினிமம் வேல்யூ பார்க்குறேன், அதாவது சின்ன வேல்யூ எது? 80 தானே. ஸோ 80யை நான் அலோகேட் பண்ணுறேன். இப்போ சப்ராக்ட் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சப்ராக்ட் பண்ணுறோம். 80ல் 80 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 0 ஆகிடும். 90ல் 80 போயிடுச்சுன்னா 10 ஆகிடும். ஓகேவா, இப்போ ரோ வந்து 0 ஆகிடுச்சு. ஸோ ரோவை கேன்சல் பண்ணிக்கிறோம். அந்த 1 2 அதில் மினிமம் பார்க்கணும். மினிமம் 80 அப்புறம் 90 இருக்குது, அதில் மினிமம் பார்த்திங்கன்னா 80 தான். ஸோ 80 அலோகேட் 80 to செல் 1,2. ஓகேவா, அதில் டிக்ரீஸ்டு 90/80. 90/80யா? இப்போ மைனஸ் பண்ணுறோம். 90 - 80 = 10. அதை தான் பண்ணியிருக்கேன். செல் 1 2 இதான். ரோ கேன்சல் ஆகிடுச்சு, நான் ரோவை வந்து கேன்சல் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறத ஸ்டெப் 3ல் எழுதிக்கலாம். இல்லை, நான் பேலன்ஸ் இருக்கிறத எழுத போகிறேன். ஸ்டெப் 2ல் பேலன்ஸ் இருக்கிறத நான் எடுத்து ஸ்டெப் 3ல் எழுதிக்கிட்டேன், ஏன்னா இங்கே ரோ கேன்சல் ஆச்சு. ஸோ ரோவை மட்டும் விட்டுட்டு, நான் கேன்சல் ஆன ரோவை மட்டும் விட்டு பேலன்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் நார்த் வெஸ்ட் கார்னர் பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேவா, இது வந்து 2,2 செல் நம்பர் 2,2. இதில் கரஸ்பாண்டிங் ரோவில் 150 டிமாண்ட் இருக்குது, கரஸ்பாண்டிங் காலமில் 10 இருக்குது சப்ளை. ஓகேவா, அதனால் மினிமம் எது? 150 10 10 தானே மினிமம். ஸோ 10 அலோகேட் பண்ணுறேன். அலோகேட் பண்ணிவிட்டு இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறேன், மைனஸ் பண்ணுறேன். 10ல் 10 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 0. 10ல் 150ல் 10 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 140. ஓகேவா, இப்போ எது கேன்சல் ஆகும்? காலம் கேன்சல் ஆகிடும். இப்போ அதை தான் எழுத போகிறேன். எக்ஸ் அதை தான் பண்ணியிருக்கேன். இப்போ காலம் கேன்சல் ஆகிடுச்சா? பேலன்ஸ் இருக்க இதை நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4ல் நான் பேலன்ஸ் ஸ்டெப் 4ல் எழுதிட்டேன். இப்போ இதில் நார்த் வெஸ்ட் கார்னரில் நான் அலோகேட் பண்ணணும் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகேவா, இப்போ 110 இருக்குது, அதோடைய கரஸ்பாண்டிங் காலமில் 110 இருக்குது, கரஸ்பாண்டிங் ரோவில் 140 இருக்குது. இப்போ எது மினிமம் வேல்யூ? 110. ஸோ 110 நான் அலோகேட் பண்ணுறேன் நார்த் வெஸ்ட் கார்னரில். இப்போ 110ல் 110 போயிடுச்சுன்னா 0. 140ல் 110 போயிடுச்சுன்னா எவ்வளோ? ஓகேவா, 30யை நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ எது கேன்சல் ஆகும்? 0 ஆன அந்த காலம் தான் கேன்சல் ஆகும். நான் கேன்சல் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறத நான் ஸ்டெப் 5ல் போட்டுக்கிறேன். இப்போ இதில் நார்த் வெஸ்ட் கார்னர் எது? இதுக்கு பாருங்கள் எழுத விட்டேன். எக்ஸு இங்கே கொஷினில் போய் பார்க்கணும் செல்லு, அதாவது 52 51 அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இது இருக்கா? 52 51. ஸோ 21 22 23 செல் 23 செல் 23 110. அதில் மினிமம் பார்க்குறோம். மினிமம் வந்து 110. ஸோ அலோகேட் 110 to செல் 2,3 decrease 140/110.
ஸோ அதே தான்ப்பா நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இதுதான் நார்த் வெஸ்ட் கார்னர், அதில் தான் அலோகேட் பண்ண போகிறோம். அதோடைய கரஸ்பாண்டிங் ரோ வந்து 30 இருக்குது டிமாண்ட், கரஸ்பாண்டிங் சப்ளையில் வந்து 160 இருக்குது சப்ளை. ஓகேவா, இதில் மினிமம் வேல்யூ அது 30. ஸோ 30யை நான் அலோகேட் பண்ணுறேன். இப்போ 30ல் 30 போயிடுச்சுன்னா எவ்வளோ 0, 160ல் 30 போயிடுச்சுன்னா 130 ஆகிடும். ஸோ எக்ஸு செல் 24. ஓகேவா, அது 24 மினிமம் 30 இருக்குது, 160 இருக்குது. இப்போ மினிமம் எதுனா மினிமம் வந்து 30. அதை அலோகேட் 30 to cell 2,4. So decreased 160 by 30. 160 minus 30 is equal to 130. ஓகேவா, அதை தான் அலோகேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டெப் 5ல் இப்போ இங்கே 0 ரோ ஆனது 0 ஆனது ரோ தான். ஸோ அதோடைய ரோ வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறத ஸ்டெப் 6ல் எழுதிக்கிறேன். இப்போ எது இருக்குது 43 இருக்குது, 0 இருக்குது, இங்கே 130, 60, இங்கே 190. இது டிமாண்டு, இது சப்ளை. இதில் நார்த் வெஸ்ட் கார்னர்னால் உங்களுக்கு இது தான். ஓகேவா, 130 இருக்குது, 190 இருக்குது. மினிமம் எதுனா 130. ஸோ அலோகேட் பண்ணிவிட்டேன் 130. 130ல் 130 போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். 130ல் 190 போயிடுச்சு, இப்போ 60 ஆகிடும் இங்கே. ஓகேவா, இப்போ 0 ஆனது வந்து காலம். ஸோ இந்த காலமை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். எழுதிக்கலாம் எக்ஸு அங்கே செல் வந்து 24, இங்கே 43 இருக்கிறதுனால இது வந்து 34. ஓகேவா, x34. அதில் மினிமம் பார்க்கலாம். மினிமம் வந்து என்ன இருக்குன்னா 190 இருக்குது, இங்கே 130 இருக்குது. அதில் மினிமம் வந்து 130. ஓகேவா, மினிமம் 130. ஸோ அலோகேட் 130 to cell number 3,4. Decreased 190 by 130. 190 minus 130 எவ்வளோனா உங்களுக்கு 60. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து 7 பேலன்ஸ் இருக்க 0 இருக்குங்க. இங்கே 60 இருக்குது டிமாண்டு, கரஸ்பாண்டிங் சப்ளை வந்து 60 இருக்குது. நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி தான். இங்கே எப்படி நீங்கள் போகிற சம் கரெக்டுன்னு பார்க்கலான்னா, லாஸ்ட் ஸ்டெப் அலோகேட் பண்ணும்போது 2 டிமாண்டும் சப்ளைவும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் போகிற சம் வந்து கரெக்டு. இப்போ இது டிமாண்டு, இது சப்ளை. ஓகேவா, இதுதான் இப்போ இங்கே ஒன்று தான் இருக்குது, இதுதான் நார்த் வெஸ்ட் கார்னர். நான் 60 அலோகேட் பண்ணி அப்படியே விட்டுடணும். இப்போ செல், இது செல் பார்த்துக்கலாம். எக்ஸு இங்கே 0 தான் இருக்குது, அப்போ இது செல் வந்து 35. அதில் மினிமம் வேல்யூ வந்து ரெண்டும் ஒன்று தான். 60 இருக்குது, அதில் மினிமம் வந்து 60 தான். ஸோ 60 அலோகேட் 60 to செல் 3,5. ஓகேவா, அலோகேட் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம அலோகேஷன்ஸ் எல்லாம் கொஷினில் எடுத்துகிட்டு போய் அலோகேட் பண்ணணும். ஓகேவா, இப்போ நான் கொஷின் எடுத்து அப்படியே எழுதிட்டேன். ஓகேவா, டிமாண்ட் சப்ளை எழுதக்கூடாது, ஏன்னா கேன்சல் ஆகிடுச்சுல. டிமாண்ட் சப்ளை எழுதக்கூடாது. கொஷின் எழுதிட்டேன். இப்போ நம்ம அலோகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 7 வரைக்கும் இருக்க அலோகேஷன்ஸ் வந்து நம்ம கொஷின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸ்டெப் 1ல் செல் 1,1ல் 80 அலோகேட் பண்ணியிருக்கோம். அதாவது 42ல் 80 அலோகேட் பண்ணியிருக்கோம். இப்போ செல் 11ல் 42ல் 80 அலோகேட் பண்ணலாம். ஓகேவா, நான் அலோகேட் பண்ணிட்டேன். ஸ்டெப் 2ல் வந்து 48ல் 80 அலோகேட் பண்ணியிருக்கோம். செல் 12ல் செல் 1,2ல் 48ல் 80 அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 3ல் செல் 2,2ல் 49ல் 10 அலோகேட் பண்ணியிருக்கோம். செல் 2,2 இதானே 2,1 2,2 இதில் என்ன அலோகேட் பண்ணியிருக்கோம்னா 10 அலோகேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ ஸ்டெப் 4ல் 2,3 செல் 2,3ல் 52ல் 110 அலோகேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, செல் 2,3 செல் 1, 2, 1, 2, 2,
2 3 ஓகேவா. அதில் 110 அலோகேட் பண்ணிட்டேன்னா ஸ்டெப் 5ல் 51ல் 30 அலோகேட் பண்ணியிருக்கோம் 2 4ல். இதான் செல் 2 4ல் எது அலோகேட் பண்ணோம் 30 ஓகேவா. 2 4ல் 30 அலோகேட் பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்டெப் 6ல் 43ல் 130 அலோகேட் பண்ணியிருக்கோம் செல் 3 4ல் ஓகேவா. செல் 3 4 எது இதில் இதான செல் 3 4. இதில் நம்ம 130 அலோகேட் பண்ண போகிறோம் 130. அப்புறம் ஸ்டெப் 7ல் 0ல் 60 அலோகேட் பண்ணியிருக்கோம் செல் 3 5ல். இதான 3 5 3 1 3 2 3 3 3 4 3 5. அதில் 60 அலோகேட் பண்ண போகிறோம் 60 அலோகேட் பண்ணிட்டோமா. இப்போ அலோகேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. நம்ம ஃபார்முலாவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது அலோகேஷனும் நம்மளுடைய அலோகேஷனும் ஃபார்முலா அலோகேஷனும் சேமாக இருந்துச்சுன்னா இது நான் டீஜெனரசி சம் ஓகேவா. அதுவே அது நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா அது டீஜெனரசி சம். இப்போ நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 ஓகேவா. நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல் 7. இப்போ எம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் 1 2 3 ஓகேவா. டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 3 அதான் எம். என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஓகேவா. டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் 1 2 3 4 5. டோட்டல் நம்பர் ஆஃப் காலம் எவ்வளோ 5 -1 ஃபார்முலாவிலே இருக்குது. 3 + 5 எவ்வளோ 8 -1 7 = 7. ஸோ இந்த சம் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதனால் இது நான் டீஜெனரசி சம்னு சொல்லுவாங்க ஓகேவா. இதுவே அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது டீஜெனரசி. அதை நம்ம வந்து நான் டீஜெனரசியாக மாற்றணும். அது வேறு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது வந்து நான் டீஜெனரசியாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணுன்னா இப்போ ஒரே செல் 80 × 42 ஃபஸ்ட்டு 80 × 42 ப்ளஸ் 80 × 48 ப்ளஸ் 10 × 49 ப்ளஸ் 110 × 52 ப்ளஸ் 30 × 51 ப்ளஸ் 43 × 130 43 × 130 43 × 130 ப்ளஸ் 60 × 0. இது எல்லாத்தையும் கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். 80 × 42 எவ்வளோன்னு பார்க்கலாம். 80 × 42 3360 ஓகேவா. 3360 ப்ளஸ் அதே மாதிரி எல்லாத்துக்கும் கால்சி வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 60 × 0 போட்டால் 0 தான் ஓகேவா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 20,530. ஸோ 20,530 rupees 20,530 அதுதான் நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஓகே தேங்க்யூ.